Hello friends, welcome back to Play Tamil Dub. So Sony actually பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஆட்டோ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஆட்டோ. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த CESன்னு சொல்லிட்டு 2024 அண்ட் அதில் அப்கமிங் சோனி சைட்லேருந்து என்னென்ன மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு கூட ஒரு சின்ன ஸ்லேட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெனம் 3 கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அதோட லோகோவோட இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பை த வே இப்போ நம்ம 2024 சோனி சைட்லேருந்து என்னென்ன மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது அது அப்படியே இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம மேடம் வெப் என்டையர் February 16 தான் ரிலீஸ் ஆகுது. அண்டு இது என்டையர் வந்து சோனி சைட்லேருந்தே ஒரு ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் ஆட்டம் அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதோட லிங்க் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். அண்ட் இதில் மேடம் வெப் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சில 3 மெயினான கேரக்டர்ஸோட காமிச்சிருப்பாங்க. அந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் ஒரு ஈவிலான ஸ்பைடர்மேன் தான் உள்ளே இருக்கார், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியண்ட்னே வச்சுப்போமே. ஸோ இப்போதைக்கு என்ன கான்செப்ட், எப்படி ஸ்டோரி இருக்க போகுது, அண்ட் இது எப்படி நம்ம அப்கமிங் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸோட லிங்க் பண்ணுறாங்க, அதில் நம்ம பொறுமையாக பார்த்துடலாம். அண்ட் அகெயின் இந்த மூவிக்கு கொஞ்சம் ஹைப் இருக்குது தான். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கோஸ்ட் பஸ்டர்ஸ் ஃப்ரோசன் எம்பையர் சொல்லிட்டு என்டையர் இன்னொரு மூவியை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப்டர் லைஃப் செம்மையாக ஹிட் ஆயிருந்தது அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச மூவியாகவும் மாறி இருந்ததா. ஸோ அவங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஃப்ரோசன் எம்பையர் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புது டைப்பான கோஸ்ட் நம்ம நியூயார்க் சிட்டியில் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டையர் சிட்டியை வந்து இப்போது ஃப்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் இந்த மூவி March 29 தான் ரிலீஸ் ஆகுது. அண்டு எப்பயும் போல் இந்த ஒரு ஃபேமிலி தான் வந்து இப்போதைக்கு இங்கே கோஸ்ட் பஸ்டர்ஸாக மாறி இருக்காங்க. அண்ட் அவங்க எப்படி இப்போ அப்கமிங் இந்த மாதிரி வித்தியாசமான ஃப்ரேசிங்கான ஒரு கோஸ்ட்டை ஸ்டாப் பண்ணுறாங்க, அது நம்ம பொறுமையாக இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேட் பாய்ஸோட 4th பார்ட்டும் ரிலீஸ் ஆகுது இந்த வருஷம் தான். பட் இப்போதைக்கு ஒரு கன்ஃபார்ம்டான ரிலீஸ் டேட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய இடத்துல நான் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது டு பி அனௌன்ஸ் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃபிஷியலான சில சைட்ஸ்லலாம் போய் செக் பண்ணேன், அவங்க வந்து June 14 சொல்லிட்டு ஒரு டேட்டே ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. பட் இன்கேஸ் June 14 இருந்தால் இது வரைக்கும் ட்ரெய்லர் அண்டு ஏதாச்சும் அவங்க வந்து அப்கமிங் படம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கணும். பட் ப்ரொமோஷன் வைஸ் எதுவுமே பண்ணல. ஸோ மேக்ஸிமம் இந்த படம் மேபி கொஞ்சம் டிலே பண்ணிட்டு கூட போகலாம். ஆனால் இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் பேட் பாய்ஸ் மூவியே பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருக்கேன். 2 இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 2 பார்ட் பேக் டு பேக் செம்மையாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வருஷம் கேப் கழிச்சு நம்ம 2020 தான் வந்து நம்ம பேட் பாய்ஸோட 3rd பார்ட் வந்தது. அண்டு அதுவும் செம்ம ஃபன்னாக இருக்கும், தமிழ் டப்லாம் அல்டிமேட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம 4th பார்ட். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரெவன் த ஹண்டர் மூவிக்கு August 30 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் ரொம்ப முன்னாடியே ரிலீஸ் ஆக்க வேண்டியது ஃபைனலாக டிலே பண்ணிட்டு அண்ட் கடைசியில் இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் தள்ளிட்டாங்க. அண்ட் அப்போது அட்லீஸ்ட் அப்போவாச்சும் நம்ம அந்த படத்தை பார்த்துடலான்னு நினைக்கிறேன் August 30. ஸோ கிரெவன் த ஹண்டர் என்ன கான்செப்ட்னா, இது கூட அகெயின் நம்ம என்ட ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் லிங்க் ஆகிற மாதிரி தான் ஒரு மூவியை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கிரெவனோட கேரக்டரே வந்து ஸ்பைடர்மேனோட ஒரு வில்லனான ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டருக்கு என்டையர் ஒரு ஆரிஜின் ஸ்டோரி ஆட்டம் தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு மர்ஜ் ஆகுது அதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்த்துடலாம். பட் கிரெவன் மூவி இது எப்படின்னு தெரில, அவங்க எப்படி க்ரியேட்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் ட்ரெய்லர் ஆட்டம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நல்லபடியாக தான் இருந்தது. இன்னும் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன் சீக்வன்ஸோடு நான் எதிர்பார்க்குறேன் இந்த படத்துலேருந்து. அண்ட் இதுக்கப்புறம் தான் நம்ம வெனம் 3யோட லோகோவோட இப்போது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெனம் 3 மூவி வருதுன்னு நார்மலாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அதுலேருந்து வேறு ஏதோ புதுசாக அப்டேட்டும் வராமல் இருந்தது. அண்ட் ஆஃபிஷியலாக டைட்டில் கூட இப்போ அனௌன்ஸ்மெண்ட் தரல, ஜஸ்ட் வெனம் 3 மட்டும் தான் அந்த டைட்டிலில் வந்து அப்படி தான் வச்சுருந்தாங்க. பட் ஒரிஜினல் என்னவாக இருக்கும் அது நம்ம பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எப்படியும் இந்த படம் வந்து November 8 தான் ரிலீஸ் ஆகுதா, இன்னும் நிறையவே டைம் இருக்குது. ஸோ எப்படியும் நம்ம வெனம் 1 and 2 லைக் கம்பேர் பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் 2 எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் நான் வெனம் மூவி ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ஒரு ஹை லெவலான ஒரு எதிர்பார்க்குறேன் ஆக்ஷன் சீக்வன்ஸ், மேபி இந்த படத்தில் அவங்க கொண்டு வரலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கராத்தே கிட் மூவியே தான். ஸோ படம் இப்போ தான் வந்து மேக்கிங் ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குள்ளே வந்து December 13 சொல்லிட்டு ஒரு ரிலீஸ் டேட் ரஃப்டாக வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காங்க. அண்ட் இப்போது இந்த ஈவெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கராத்தே கிட்டோட லோகோவோடவும் இருந்ததா. ஸோ மேக்ஸிமம் இந்த படம் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன திரும்பியும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காஸ்டிங்கோட பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டோரி எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க நம்ம பார்த்துடலாம். ஆனால் நம்ம எப்பவும் போல் ஜாக்கி சான் சார் உள்ளே இருக்கார். அண்டு
கராத்தே கிட் நார்மலாகவே நீங்கள் ஆக்ஷன் அண்ட் மார்ஷல் ஆர்ட் ஃபைட் அண்ட் கராத்தே லவர்ஸாக இருந்தாலே போதும், ஆப்வியஸாக நம்ம இந்த படத்தை பார்த்துருவோம். அண்ட் அவங்க கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கும்ஃபு ஸ்டைல்லாம் உள்ளே மிக்ஸ் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பார்க்கவே செம்மையாக இருக்கும். அண்ட் ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஸ்டோரி தான் அவங்க கொண்டு வருவாங்க. ஆனால் எப்படி லைக் கண்டினியூட்டி பண்ணுறாங்களா இல்லை திருப்பியும் ரீபூட் ஆன மூவியாக, அது இன்னும் அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலை. பட் எப்படியும் இந்த படம் மல்டி டப் லாங்குவேஜோட தான் ரிலீஸ் ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் டோட்டலி இப்போதைக்கு நம்ம சோனி இந்த CES 2024 சொல்லிட்டு ஒரு என்டையர் ப்ரெஸ் ரிலீஸ் ஆட்டம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் தான் நம்ம சோனி சைட்லேருந்து என்னென்ன மூவிஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லேட்டில் அவங்க ரிலீஸ் லைக் ஒரு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மெயினாக சில லோகோஸோட தான் பப்ளிஷும் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படியோ சோனி சைட்லேருந்து நல்ல மூவிஸாக இந்த வருஷத்துலையும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் நம்ம தமிழ் டப்பில் வருமானு ஒரு டவுட்டோடு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக எல்லா மூவிஸுமே நம்ம தமிழ் டப்பிலோட தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா இந்த மூவிஸ் எல்லாமே கொஞ்சம் டாப் மோஸ்டான இதுவாக அவங்க ஃபுல் நிறைய மல்டி டப் லாங்குவேஜோட தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you next video. Bye guys.